அப்படின்னு சொல்லி அது வந்து காங்கிரஸுக்கான தொகுதியா இருந்தது. இந்த முறை திமுக அதெல்லாம் கிடையாது, நாங்க வந்து போட்டி போடுவோம். மஸ்தான் பேர்ல தான் பெரிய குண்டு இருக்குது இல்ல. ஆமா. ஏன்னா அவருக்கும் பிரச்சனை, அவர் சுத்தி இருக்கிற 5 தொகுதிக்கும் சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில போலூர் தொகுதியில திமுக அதிமுக இடையே எம்பி திமுக இருந்தாலும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கிற அந்த கூட்டணி கணக்கு பண்ணி பார்த்தா அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884225 அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குச நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் கள நிலவரம் குறித்து பேசுவதற்காக இன்றைக்கு நம்மளுடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் சார் வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்களோட பேசுவோம் நம்ம. வணக்கம் சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி ஆரணி. இந்த ஆரணி தொகுதிக்கு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு சொன்னா, அது காலங்காலமா வந்து காங்கிரசினுடைய தொகுதி. காங்கிரஸ்ல வந்து கிருஷ்ணசாமி, அன்புமணியுடைய மாமனார் அவரு, அப்புறம் அன்புமணியுடைய மைத்துனர் இப்ப கடலூர் தொகுதியில வெற்றி பெற்றார் இல்லையா அவரு, இப்படின்னு சொல்லி அது வந்து காங்கிரஸுக்கான தொகுதியா இருந்தது. இந்த முறை திமுக அதெல்லாம் கிடையாது, நாங்க வந்து போட்டி போடுவோம். காங்கிரஸ் தொடர்ந்து போட்டியிட்ட ஒரு 4 மக்களவை தொகுதியை மாத்தி திமுக போட்டியிடுவதில் முடிவு பண்ணாங்க. அதுல மிக முக்கியமான தொகுதி வந்து ஆரணி தொகுதி. ஏன்னா அங்க இருக்கிற திமுக தொண்டர்களே சோர்ந்து போயிடுவாங்க. ஆமா, ஏன்னா நாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடாமே இருக்கிறோமே அப்படின்ற மாதிரி அப்ப முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து இந்த முறை அதை கவனம் செலுத்தி அதை வாங்கினாங்க. 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் திமுகவை சார்ந்த MS தரணிவேந்தன் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த தொகுதியில கட்சிகள் வாங்கிய வாக்குகள் விவரம் அப்படின்னு பார்த்தோம்னா, தரணிவேந்தன் திமுக 5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. கஜேந்திரன் அதிமுக 2,91,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. பாமகவில் கணேஷ்குமார் 2,36,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. நாம் தமிழர்ல இருந்து பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க 66,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த மக்களவை தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,09,000 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள், போலூர், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி தனி, செஞ்சி, மயிலம், இந்த 6 சட்டமன்ற தொகுதியிலையும் 2021 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு, 2024 மக்களவை தேர்தலில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு என்பதை பார்த்து அதை ஒப்பிட்டு பார்த்து கட்சிகள் வாங்கிய விவரங்களை எல்லாம் ஒரு அலசி ஆராய்ந்து பார்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில நாம வந்து சொல்வதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். முதல்ல வந்து போலூர் சட்டமன்ற தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அதிமுக வெற்றி பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவில் வந்து KV சேகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. இங்கு அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து 97,000 வாக்குகள், திமுக 88,000 வாக்குகள், நாம் தமிழர் 10,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் 1,580 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு வந்து அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 9,000 வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. இந்த முன்னாள் அமைச்சருங்கிறதுனால அடிச்சு நிறைய செலவு பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் எல்லாமே ஜெயிச்சிடறாங்க. அதே போல 2024 மக்களவை தேர்தலில் போலூர் சட்டமன்றத்துல பதிவான வாக்குகள், திமுக 89,000 வாக்குகள், அதிமுக 48,000 வாக்குகள், பாஜக 33,000 வாக்குகள், நாம் தமிழர் 10,000 வாக்குகள். இப்ப அதிமுக பாஜக தனித்தனியாக 48,000 33,000 வாங்கியிருக்கிறாங்க. இவங்க இணைந்து எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 81,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா நமக்கு 8,000 வாக்குகள். சட்டமன்றத்துல வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஆனா இங்க வந்து திமுக கூடுதலா வாங்கியிருக்குது. அதனால கொஞ்சம் ஒரு இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அமைச்சர் வந்து வெற்றி பெற்றுட்டாரு, அமைச்சருக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி அதிமுக மக்களவை தேர்தலில் போட்டியிடும் போது அங்க வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சி திமுக லீடு எடுத்திருக்குது. அதனால போலூர் தொகுதியில வந்து திமுக அதிமுக இடையே ஒரு இழுபறியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கள நிலவரம் தான். இன்னொன்னு 9,000
ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிருக்காங்க அவங்க ஏடிஎம்கே. ஆமா, அடுத்த முறை திருப்பி நிக்கிறப்ப திருப்பி ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா 10,000 ஓட்டு திமுக ஜெயிச்சாலுமே அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொல்றோம். அதே மாதிரி இவருமே வந்து 9,000 ஓட்டு லீட் எடுத்திருக்காரு. கடுமையான இது. அப்புறம் திமுக 8,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுக்குமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் இந்த கள நிலவரம் நமக்கு சொல்லுது. அடுத்து ஆரணி சட்டமன்ற தொகுதி 2021 அதிமுகவின் சார்பில் வந்து முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவில் வந்து SS அன்பழகன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. கட்சிகள் வாங்கிய வாக்குகள் விவரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக 1,02,000 வாக்குகள், திமுக 99,000 வாக்குகள், நாம் தமிழர் 10,000 வாக்குகள், மக்கள் நீதி மையம் 2,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா 3,000 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. 2024 ஓட்டு மந்திரி ஜெயிச்சிருக்காரு. ஆமா, மந்திரி ஜெயிச்சிருக்காரு. பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்காரு. ஆமா, ஜெயிச்சிருக்காங்க. சரிங்க சார். அடுத்து 2024 மக்களவை தேர்தலில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் பார்த்தோம்னா திமுக 87,000 வாக்குகள், அதிமுக 70,000 வாக்குகள், பாஜக 27,000 வாக்குகள், நாம் தமிழர் வந்து 13,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்க வந்து நாம் தமிழர் வந்து 3,000 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. இப்ப அதிமுக பாஜக 70,000 27,000 தனித்தனியா வாங்கியிருக்கிறாங்க. இந்த இரண்டையும் நம்ம இணைத்து பார்த்தோம்னு சொன்னா 97,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. வந்து அதிமுக கூடுதலாக நமக்கு ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, 10,000 வாக்குகள் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதிகமா இருக்கு. ஏன்னா சட்டமன்றத்தோட இப்ப எம்பி தேர்தல் இன்னும் கூடுதலா குறைக்கலாம் முடியல, குறைக்க முடியல. ஆமா, அப்ப ஏடிஎம்கே தான் அங்க இப்போதைக்கு கலந்து அவங்களுக்கு தான் வாய்ப்பா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற தொகுதி வந்து செய்யாறு சட்டமன்ற தொகுதி. 2021 இங்கு திமுகவை சேர்ந்த ஓ ஜோதி வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவில் தூசி மோகன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. திமுக வாங்கிய வாக்குகள் 1,02,000 வாக்குகள், அதிமுக 90,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 12,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் 2,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பார்த்தோம்னா நமக்கு வந்து 12,000 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் செய்யாறு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக 83,000 வாக்குகள், அதிமுக 49,000 வாக்குகள், பாஜக 48,000 வாக்குகள், நாம் தமிழர் 13,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து வாங்கிய வாக்குகள் பார்த்தோம்னா நமக்கு 97,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. என்று சொன்னால் கூட இங்கு வந்து அதிமுக மக்களவை தொகுதியில 14,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. திமுக மிஸ் பண்றாங்க இந்த இடத்த. ஆமா, ஏன்னா 12,000 சட்டமன்றத்தை ஜெயிச்சுட்டு இங்க 14,000 ஓட்டு விட்டுறாங்க, குறைஞ்சு வாங்கியிருக்காங்க. அப்ப ஏடிஎம்கே தான் வாய்ப்பு இங்க இருக்கு. ஆமா, அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் செய்யாறு அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்து வந்தவாசி தனி தொகுதி 2021 வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் வந்து அம்பேத்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். பாமகவில் முரளி சங்கர் தோல்வி அடைந்திருக்கிறார். வாக்கு விவரங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திமுக வந்து 1,02,000 வாக்குகள், அதிமுக 66,000 வாக்குகள், நாம் தமிழர் 9,000 வாக்குகள், மக்கள் நீதி மையம் 1,692 வாக்குகள். இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் 36,000 வாக்குகள் கூடுதலாக நல்ல லீடு. அதே போல 2024 மக்களவை தேர்தலில் வந்தவாசி தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் திமுக 83,000 வாக்குகள், அதிமுக 31,000 வாக்குகள், பாஜக 42,000 வாக்குகள், நாம் தமிழர் 9,000 வாக்குகள். தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் 73,000 வாக்குகள். பிஜேபி அதிகமா ஓட்டு வாங்கியிருக்காங்க. இங்க வந்து 10,000 தான் கூடுதலா இருக்கு. ஆமா, திமுக 36,000 வாங்கினது 10,000 வாக்குகள் கூடுதலாக கொஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் சுலபத்துல முடிஞ்சு கதை. ஆமா, அதனால இங்க திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது. அடுத்து செஞ்சி சட்டமன்றம் 2021 செஞ்சி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைச்சர் KS மஸ்தான் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறாரு. பாமகவுல ராஜேந்திரன் தோல்வி அடைந்திருக்கிறார்.
வாக்கு விவரங்கள் திமுக 1,09,000 வாக்குகள், அதிமுக 73,000 வாக்குகள், நாம் தமிழர் 9,000 வாக்குகள், அமமுக 4,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் 36,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. நல்ல வெற்றி. ஆமா. அதே போல 2024 மக்களவை தேர்தலில் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக 82,000 வாக்குகள், அதிமுக 47,000 வாக்குகள், பாஜக 44,000 வாக்குகள், நாம் தமிழர் 10,000 வாக்குகள். இங்க தனித்து போட்டியிட்ட அதிமுகவும் பாஜகவும் இணைந்து 91,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக 82,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப பின்தங்கிட்டாங்க. ஆமா, 36,000 ஓட்டு சட்டமன்றத்தில் அதிகமா வாங்கிட்டு இதுல 9,000 ஓட்டுக்கு போயிடுச்சு. அவங்க கிட்டத்தட்ட இது அமைச்சரா வேற செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே அமைச்சர் எடுத்துட்டு திருப்பி அவரை இப்ப அவருக்கு கூடுதலான வேலை. இது ஒழுங்கா கவனிக்கலன்னா அவரு அப்புறம் பெரிய சிக்கல் தான் அவருக்கு. ஏன்னா அவரோட சட்டமன்றத்திலே இவ்வளவு சிக்கல் இருக்கு. திருப்பி அவரே ஜெயிக்க முடியாது. நின்னா தேவையில்லாத வேலையா தான் இருக்கு. இப்ப அவருக்கு அதிமுக கூட்டணி 9,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஆமா, அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் செஞ்சி தொகுதியில அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தான் நமக்கு கள நிலவரம் சொல்லுது. ஒரு மந்திரி தொகுதியே திமுக மந்திரிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அடுத்து மயிலம் சட்டமன்ற தொகுதி 2021 சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் சிவக்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திமுகவில் மாசிலாமணி தோல்வி அடைந்திருக்கிறார். ஒரு சென்ற முறை வெற்றி பெற்றவர் அவர் தோல்வி அடைந்திருக்கிறாரு. பதிவான வாக்குகள் விவரம் அதிமுக 81,000 வாக்குகள், திமுக 78,000 வாக்குகள், நாம் தமிழர் 8,000 வாக்குகள், அமமுக 3,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 3,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. நல்ல அதாவது டஃப் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க திமுக. ரெண்டாவது பாமக 2024 மக்களவை தேர்தலில் மயிலம் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக 71,000 வாக்குகள், அதிமுக 42,000 வாக்குகள், பாஜக 37,000 வாக்குகள், நாம் தமிழர் 8,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுகவும் பாஜகவும் தனித்து வாங்கிய வாக்குகளை இணைத்து பார்க்கிற போது அவங்க 79,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இன்னும் கூடுதலா 8,000. ஆமா, 8,000 வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியில அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக நமக்கு கள நிலவரம் தெரிவிக்குது. மஸ்தான் பேர்ல தான் பெரிய குண்டு இருக்குது இல்ல. ஆமா, ஏன்னா அவருக்கும் பிரச்சனை, அவர் சுத்தி இருக்கிற 5 தொகுதிக்கும் சிக்கலை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது. ஏடிஎம்கே பயங்கரமா இந்த ஆரணி தானே சார், ஆரணி தான் பெரிய சிக்கல் இருக்கு. சொல்லுங்க சார். அப்புறம் ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில போலூர் தொகுதியில திமுக அதிமுக இடையே இழுபறியா இருக்குது. ஆரணி, செய்யாறு, செஞ்சி, மயிலம் ஆகிய தொகுதிகளில் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. 4 அதிமுக. வந்தவாசி தனி தொகுதியில மட்டும்தான் திமுக வாய்ப்பு இருக்குது. இங்க ஒரு இழுபறியா இருக்குது. இப்ப 5 அடிச்சிருவாங்க போல கணக்குப்படி பார்த்தா 5 தான். ஏன்னா இழுபறி எல்லாம் ஆளுங்கட்சியா திமுக இழுபறி எல்லாம் இருந்தா அது கஷ்டம் தான். அது ஏன்னா சாலிடா அடிச்சுட்டு போகணும்ல, இங்க ஓட்டு வாங்கிருக்கணும்ல இப்ப எம்பி தேர்தல். இப்ப அதனால இந்த கள நிலவரம் ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 தொகுதிகளில் திமுகவுக்கு ஒரு சிறிய பின்னடைவோடு தான். சிறிய பின்னடைவுலாம் இல்ல சார். நீங்க 5 தொகுதி 4 தொகுதியே மொத்தமா முடிச்சுட்டாங்களே இந்த கதையில. அப்ப அதிமுக தான் இங்க வாய்ப்பு இருக்கு. எம்பி திமுக இருந்தாலும் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கிற அந்த கூட்டணி கணக்கு பண்ணி பார்த்தா திமுகவுக்கு பெரிய சிக்கலான இது. அதிமுகவுக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கவனமா வேலை செஞ்சாங்கன்னா ஜெயிச்சிட முடியும். சரிங்க சார். ஆரணி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரம் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.